ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்ல ஹெல்த்தியான சுண்டல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவுக்கு வெங்காயத்த கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் இத நல்லா பேஸ்ட் ஆக்கி அந்த பேஸ்ட் இதுல கலந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துரும். இதுல மசாலா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற வெள்ள சுண்டல இதுல சேர்த்துக்கலாம். இதுல கத்திரிக்காய், முருங்கக்காய், மாங்காவும் போட்டு வைக்கலாம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சேன். இப்போ வந்து புளிக்கு தண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் இதுல ஆட் பண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, ஒரு 3 விசில் அடிச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான சுவையான ஒரு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுறலாம். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. மறக்காம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சு இதில ஊத்துனீங்கன்னா, ஒரு சூப்பரான அருமையான 10 மினிட்ஸ்ல ரெடியான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய். சி யூ.